இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 5வது சிறப்பு நவநாள் மற்றும் இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலரும் மறைபரப்பு பணி நாடுகளின் பாதுகாவலரும் அழியா உடலாக கோவாவிலே இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். இதோ அவரை தனது பாதுகாவலாக கொண்டிருப்பவர் இன்று வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை சேவியர் கிளாடியஸ். ஆகவே அவருடைய பாதுகாவலில் நமக்கு இந்த நாளிலே வருகை தந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவ வாழ்வை எப்படி வாழ்ந்து அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம் என்பதை நமக்கு எடுத்துரைத்து நற்கருணை ஆண்டவருடைய பேழையாக நம்மை மாற்ற இதோ இந்த நாளிலே வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு உங்களது சார்பாக எனது சார்பாக வருக வருக என வரவேற்போம். வெல்கம் ஃபார். மேலும் திருநாள் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் குறிதீர்க்கும் குழந்தை மாதாவின் திருத்தல வளர்ச்சிக்காகவும் அவர் மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுடைய அருளாலும் ஆசிராலும் நற்கருணை ஆண்டவர் சிறப்பான விதத்திலே வழி நடத்தும்படியாகவும் இறைவனுடைய திருவுளம் நிறைவேறும்படியாகவும் மேலும் இது பலியானது குழந்தை இயேசு அன்பியம் பிரான்சிஸ் ராஜம் குடும்பத்தார், லூர்து மாதா அன்பியம் ஜெயபாலன் ஜெனிஃபர் தனலட்சுமி குடும்பத்தார், பவுல் அன்பியம் ஜெரால்ட் பிரபாகரன் மேரி ஜூடித் குடும்பத்தார், குழந்தை இயேசு அன்பியம் சேவியர் மரிய ரஃபேல் சாந்த ஆரோக்கிய மேரி குடும்பத்தார் குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறைந்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் சின்னதாரபுரம் புஷ்பா துரைராஜ் குடும்பத்தார் கருதுபடி குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஜெயகொண்டம் செல்வராஜ் பானுமதி குடும்பத்தார் கருதுபடி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நன்றியாகவும் அந்தோனி பிரதீப் நிர்மலா நான்சி குடும்பத்தார் கருதுபடி நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் தம்பி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் பிரான்சிஸ் ராஜம் குடும்பத்தார் கருதுபடி அற்புத குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிச்சை ஜூலியரிட் அமேரி குடும்பத்தார் கருதுபடி நன்றியாக உடல் நலனுக்காகவும் அடைக்கல அமளி குடும்பத்தார் கருதுபடி கிங்ஸ்டன் ஜெயராஜ் FMGA தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் பசுபதிபாளையம் கார்மேல் அன்னையின் ஆலயம் பணி சிறக்க நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் பங்கு தந்தையின் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் இறைப்பணிகள் சிறக்கவும் அருட்சகோதரிகள் பங்கு மக்களின் உடல் நலனுக்காகவும் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் சுங்ககேட் கென்னடி சேவியர் டெய்சி குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நிறைவேறவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தை இயேசுவிற்கு நன்றியாகவும் ஜெகநாதன் குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நிறைவேறவும் மகனின் தொழில் வளர்ச்சிக்காகவும் பேரப்பிள்ளைகள் நற்சுகத்திற்காகவும் குழந்தை இயேசுவிற்கு நன்றியாகவும் கரூர் சிறில் அன்பு செல்வி விமல் குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நடக்கவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் குழந்தை இயேசுவிற்கு நன்றியாகவும் கரூர் செந்தில்குமார் ரோசி குடும்பத்தார் கருதுபடி பசுபதி என்பவருக்கு விரைவில் நல்ல சுகம் கிடைக்கவும் நன்றியாகவும் கரூர் அசோக் இசபெல்லா ஆரோக்கிய குடும்பத்தார் கருதுபடி அற்புத குழந்தை இயேசுவிற்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் நன்றியாகவும் கரூர் தர்மநாதன் அனிதா குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நிறைவேறும் மகனின் நட்படிப்பிற்காகவும் வியாபார வளர்ச்சிக்காகவும் நன்றி பலியாகவும் பள்ளக்கோட்டை பாபு விமலா குடும்பத்தார் கருதுபடி நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும் அருட்சகோதரி வென்சி ராஜ்குமாரி அவர்கள் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் ஆன்ம நலன்களுக்காகவும் குடும்ப உறுப்பினர்களின் நலன்களுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் கரூர் விக்டர் ஆக்னஸ் குடும்பத்தார் கருதுபடி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் மேலும் இத்திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இன்னும் சிறப்பான விதத்திலே 10 வயதிற்கு உட்பட்டவர்கள் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நோயாளர்கள் கர்ப்பிணி பெண்கள் ஆலயத்திற்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் மன நிறைவுக்காகவும் ஃபேஸ்புக் யூடியூப் வழியாக இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கின்ற அற்புத குழந்தை இயேசுவினுடைய பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் இத்திருப்பலை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியானவர் சுத்தமரியால் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடி எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கிடந்து இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய புதிய அடையாளத்தின் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 21 முதல் 26 முடிய. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி
தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே பேசும், அடியவர் நாம் கேட்கிறோம் பேசும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 34 முதல். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர்களோட கண்களை மூடுவோம். ஆண்டோட வார்த்தைக்கு நம் இதயங்களை திறப்போம். உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. காலங்களை கடந்து எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மீது கொண்ட அதீத அன்பின் காரணமாக உமையே உடைத்து விருந்தாக நீர் கொடுத்தீர். உடலாக இரத்தமாக எம்மோடு ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியின் வழியாக நீர் பங்கேற்கிறீர். உமை பெறுகிற நாங்கள் மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்குரிய அருளை ஆசீரை நிறைத்து தரும்படி மகிமையான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை என் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை வளர்ப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படி செபிக்கிறோம். தேவருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். செபம் கேட்டு ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:7. 2 கொரிந்தியர், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். காண்பவற்றின் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். இன்னைக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்துருந்துச்சு. எடுத்து என்னோட ஸ்டேட்டஸாக வச்சேன். ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். எதை இறக்கி வைக்கணுமோ அதை இறக்கி வைக்காமல் தூக்கி சந்தோஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். எதை மறக்கணுமோ அதை மீண்டும் 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 நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலை,
தெரியாமல் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு மிகுந்த சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு பல சமயங்களில் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம், எதற்காக திருவிருந்து கொண்டாட்டங்களில், திருவிழா, திரு அருட்சாதன கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கிறோம், திருப்பள்ளிகளில் நாம் பங்கெடுப்பதற்கான காரணம் என்ன? எதுக்காக பூசைக்கு வர்றோம்? பூசையில் பங்கெடுத்து பக்தி நிறைஞ்ச உள்ளத்தோட மழை பெய்யுது, சந்தோஷமாக வீட்டில் இருந்திருக்கலாம், இல்லை நல்லா ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம். ஏன் இந்த 5வது வார நவநாள் இன்றைக்கி நான் கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி, புயல் வீசினாலும் சரி நான் போவேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற அளவு கிடந்த அன்பு, அளவு கிடந்த பாசம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5-6 சொல்லுகிற இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ரொம்ப அழகானது. இந்த 1-2 வசனத்தை மட்டும் நம்ம மனசில் எப்பவும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, இந்த ஆண்டவர் எப்போ என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எப்போ என்னை தனிப்பட்ட விதத்தில் என் கண்ணீரை தொடப்பார், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, எப்போ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, எப்போ என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக என்னை எப்போ ஏற்படுத்துவார். ஒரு குழப்பம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, இந்த உயிருள்ள ஆண்டவரை முழுவதுமாய் நம்பு. ட்ரஸ்ட் ஹிம். அதுபடி இந்த மரிய குரற்றி ரொம்ப அழகா சொல்றாங்க சொற்றொடரில், மனித குலத்தின் மீது இந்த கடவுள் எந்த அளவு ஆழமாய் அன்பு செய்திருக்கிறார், அக்கறை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளம் அல்லது சுட்டி காட்டுகிற ஒரு பொருள் அப்படின்னா நற்கருணை. He loves us so much. எந்த அளவு நம் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து அடிமை நிலை ஏற்று நமக்காக இந்த சிலுவையில் மரித்து ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னையே கையளிப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். சும்மா வார்த்தையில் சொல்லலை. மத்தேயு 28:20 இந்த உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு வார்த்தையில் சொல்லலை. ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை வழியாக, இந்த அப்ப ரசத்தின் வழியாக, இந்த கல்வாரி வழியில் நம்மோடு உடன் இருக்கிறார், உடன் பயணிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். 1839 ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். ஜான் பேட்டன் அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஊழியர், இன்டர்நெட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1839 தெற்கு பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஒரு 80க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன தீவுகள் அங்கே இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன தீவுகள் கிறிஸ்துவை அறியாத ஒரு இடமாக, தலமாக இருந்தது. அந்த இடத்துல இருந்த மக்கள் யார் அப்படின்னா, மனித மாமிசத்தை உண்கிறவர்கள். 1839 தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் 40க்கும் மேற்பட்ட இறை பணியாளர்கள் நற்செய்தி அறிவிக்க அங்கே போனாங்க. போன யாருமே 1 வாரம் 10 நாள் 1 மாதத்துக்கு மேலே இருக்க முடியல, மாட்டிக்கொண்டார்கள். அந்த பழங்குடியின மக்கள் அவரை உணவாக உட்கொண்டார்கள். நீண்ட இடைவெளி,
19 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பயிற்சியில் இருந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அன்னைக்கு அந்த ஆயர் கேட்குறார், உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன, நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க, உங்களுடைய நற்செய்தி பணி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஜான் பேட்டன் அப்படிங்கிற இளைஞன் எழுந்து நின்று சொல்லுகிறான், எந்த இடத்தில் எனக்கு மூத்தோர் இந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு எனக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் சென்று நற்செய்தி அறிவித்த அந்த தெற்கு மகா சமுத்திரத்தில் நானும் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். தூக்கி வாரி போட்டுச்சு ஆயிருக்கு. என்னப்பா சொல்கிற? அது கேனிபல்ஸ், மனித உயிரை சந்தோஷமாக சாப்பிடக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட போய் நீ பணி செய்யணும்னு ஆசைப்படுறியா? நீ ரொம்ப சின்ன பையன், நீ இளைஞன், நீ ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புகிற? ஒரு 50 வயசு 55 வயசு 60 வயசு முடிஞ்சிருச்சு, நீ வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறவங்க அங்கே போய் ரிஸ்க் எடுக்கலாம். ஒருவேளை அறிவிக்கப்பட்டாலும் சரி, அறிவிக்கப்படலைன்னா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுக்கலாம். நீ சின்ன பையன், உன்னை எப்படி நான் ரிஸ்க் எடுக்கிறது? யுவர் மல்டி டேலண்டட், நீ இவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறாய், இவ்வளவு ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறாய், உன்னை மறைமாவட்டம் இழக்க விரும்பவில்லை. அவர் சொல்கிறார், திரும்ப கேட்குறார் ஆயர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்வீங்க? ஆண்டவருக்கு புரியல, ஏப்பா கேட்குற? இல்லை, எத்தனை வருஷம் வாழ்வீங்க? ஒரு 70, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் 75. எப்படியும் நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் மரணிப்பீங்க, நானும் ஒரு நாள் மரணிப்பேன் இல்லையா அப்படின்னு இந்த ஆயர் கேட்குறார். ஆமா. இறந்ததும் என்ன ஆகும்? உடலை பூமிக்கடியில் புதைப்பாங்க. புதைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? மண்புழு சாப்பிடும். புழு சாப்பிட்டா என்ன, மனிதர்கள் சாப்பிட்டா என்ன? ஆனால் எனக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரை அறிவிப்பதில் சந்தோஷமாய் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறந்தாலும் பரவாயில்லை என்று விரும்புகிறேன். எனக்கு அந்த பணியை கொடுங்கள், நான் அவர்களுக்கு பணி ஆற்ற விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னார். நற்கருணை துணையோட 93 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு பணி செய்து 76 அந்த பகுதியில் இருந்தக்கூடிய சின்ன சின்ன தீவுகளில் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். கிறிஸ்துவை தாகம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினார். அவர் சொன்ன வார்த்தைகள், கடைசி நாட்களில் உயிர்ப்பிக்கப்படுகிற போது, ஆண்டவருக்கு முன்னால் நடுத்தீர்ப்புக்கு உயிர்ப்பிடப்படுகிற போது நான் மகிழ்ச்சி நிறைஞ்ச உள்ளத்தோடு வரணும். அதுக்கு நிச்சயம் எனக்கு வைராக்கியம் தேவை, அதுக்கு நிச்சயம் எனக்கு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையை இந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் பெறுகிற போது நான் பெற்றுக்கொள்கிறேன். கடவுள் வல்லமையாய் பயன்படுத்தினார். நற்கருணையின் வழியாக அவருக்கு புது தெம்பூட்டினார். அவர் ஏற்புடைய சாட்சியாய் மாறினார், வாழ்ந்தார். இன்னைக்கு அதே நற்கருணையைத்தான் நீங்களும் நானும் பெறுகிறோம். மொதோ அந்த புது நன்மை பெறுகிற போது இருக்கிற அந்த ஆர்வம், இருக்கிற அந்த தாகம் நாளடைவில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் தொடர்ந்து பெறுகிற போது ஏன் அந்த ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது? ஏன் அந்த ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் குறைந்து போகிறது? ரொம்ப அழகா யோவான் செய்தி 6வது அதிகாரம் 53வது இறை வார்த்தை சொல்கிறது. இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய, இரத்தத்தை புசித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். உண்மையிலுமே இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் நைட் படுக்கிறதுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. வாழ்வடைய நான் உண்மையில் விரும்புகிறேனா? வாழ்வுனா என்ன? வாட் இஸ் ட்ரூ லைஃப்? உண்மையான வாழ்க்கைன்னா என்ன? இன்றைக்கி நான் இருக்கிற பதவியா? இன்றைக்கி நான் இருக்கிற நிலையா? இன்றைக்கி எனக்கு இருக்கிற பெருமையா? இல்லை இன்றைக்கி எனக்கு இருக்கிற திறமையா? இல்லைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடா? கிடையாது. உண்மையான வாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு அநேக கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய புனிதர்கள் அந்த புனிதத்துவத்தை அடைவதற்கு அடிப்படையான காரியம் என்ன அப்படின்னா நற்கருணை.
அந்த புனிதத்துவமான வாழ்க்கையை அடைவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், சந்தித்த வேதகலாபனைகள், தங்கள் இன்னுயிரையும் கூட மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியிலும் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சந்தோஷமாய் கொடுக்க முன்வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பெற்ற அந்த நற்கருணையிலிருந்து கிடைக்கக்கூடிய வலிமை, வல்லமை அவர்கள் எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கியது. யோசிச்சு பாருங்க, மத்தேயு அழைக்கப்பட்டப்ப நல்ல வசதி குறைவாக இருந்துச்சா? இல்லையே. சுங்கத்துறையில் வரி வசூலிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய பதவி. கிட்டத்தட்ட இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலை. எந்த வசதிக்கும் குறைவு இல்லை, எல்லாம் இருந்துச்சு. 3 நேரம் சாப்பாடு, சந்தோஷமாக என்னென்ன பிரியப்படுறோமோ சாப்பிடலாம், என்னென்ன செய்யலாமோ செய்யலாம். எல்லா காரியங்களும் பண்ணுவதற்குரிய பதவி இருந்தது, அதற்குரிய நிலை இருந்தது, உன்னதமான நிலையில் உயர்த்தப்பட்டிருந்தார். ஆனால் இயேசு சொன்னதும் அதை விட்டுட்டு வேதாகமம் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், உடனே பின்பற்றினார். ஏன் உடனே பின்பற்றினார்? அவருக்கு தெரிஞ்சது இது வாழ்க்கை இல்லை, இது உண்மையான வாழ்க்கை இல்லை. உண்மையான வாழ்க்கை இந்த மனுஷனை பின்பற்றினா கிடைக்கும் அப்படின்ட்டு போனார். கூட இருந்த அந்த 3 வருஷத்தில் எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு அசௌகரியங்கள். அந்த அசௌகரியங்கள் கண்டிப்பாக இந்த இதில் இருக்கிறப்ப, பதவியில் இருந்தப்போ நல்லா இருந்திருக்கும். இயேசுவை பின்பற்றப்ப, இந்தப்பா இங்கே படுத்துக்கப்பா, இன்றைக்கி இதுதான்ப்பா, இதை சாப்பிடுப்பா, சந்தோஷமாக சாப்பிட்டாரு. கடைசியில் அவர் மரிக்கிற போது மிக கொடூரமாய் ரம்பத்தை தலையில் அறுத்தாங்களாம். கழுத்து ஆட்டு தோலை உரிக்கிறது போல தோலை உரிச்சாங்களாம். மத்தேயு கேள்வி கேட்கல, ஆண்டவரே உங்களுக்காக என் சொத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இப்படி கடைசியில் என்னை கைவிட்டுட்டீங்களே. இல்லை, அவருக்கு தெரியும் இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அவ்வளோதான், சீக்கிரம் முடிஞ்சிடும், கண்ணுமைக்கும் நேரம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பிறகு நிலையான நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. அந்த வாழ்வு இந்த ஆண்டவரால் மட்டும்தான் தர முடியும். என்னோட பதவியால் கிடைக்காது, என்னோட வசதியால் கிடைக்காது, என்னுடைய மேன்மையால் கிடைக்காது, என்னுடைய குலத்தால், என்னோட ஜாதியால் கிடைக்காது. நிச்சயமாக இந்த இயேசுவால் மட்டும்தான் தர முடியும்னு ஆழமாக நம்பினார். அந்த பாடுகளின் போது, வேதகலாபின் போது கொஞ்சம் கூட ஏமாற்றப்பட்டது போல் காட்டப்படவில்லை. இந்த ஜான் பேட்டனோட வாழ்க்கை, அத்தனை பேர் போனவங்கெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ போனால் திரும்பி வருவோமா? இல்லை. 19 வயசில் எதுக்கு நீ அந்த ரிஸ்க் எடுக்கிற? அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் இயேசுவுக்காக மட்டுமே நான் இருப்பேன், இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, இயேசுவுக்காக மட்டுமே இருப்பேன். எது அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது? நற்கருணை. அதுதான் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, வாசிக்கலாம். இளையோர் மாநாட்டில் அவர் சொன்ன வார்த்தைகள், டியர் யங் பீப்புள், த ஹாப்பினஸ் யூ ஆர் சீக்கிங், த ஹாப்பினஸ் யூ ஹாவ் அ ரைட் டு என்ஜாய் ஹேஸ் அ நேம் அண்ட் அ ஃபேஸ். இட்ஸ் ஜீசஸ் ஆஃப் நாசரேத் ஹிடன் இன் த யூக்கரிஸ்ட். ஹிடன் இன் த யூக்கரிஸ்ட். இளையோருக்கு அவர் கொடுக்கிறது, இளையோரை இன்னைக்கு நீங்கள் ஓடிட்டு இருக்கிறது, தேடிட்டு இருக்கிறது எது? சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் வேணும்னு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு முகம் உண்டு. அது நாசரேத்தூர் இயேசு. அது எங்கே இருக்குன்னா இந்த நற்கருணையில் மறைந்து புதைந்து இருக்கிறார். சொல்றது என்ன? மறைமுகமா, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த இயேசு மட்டும்தான், வேற எதுவும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. இந்த நற்கருணையால் மட்டுமே உன் பிரச்சனைகளுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த நற்கருணையால் மட்டுமே உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும். இன்னைக்கு நீ தேடிட்டு இருக்கிறது எதை? எங்கே தேடணுமோ, எங்கே இருக்கணுமோ அதை தேடாம முல்லா கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இருட்டில் வைர மோதிரத்தை தொலைச்சிட்டார். எங்கே தேடினார்? ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வெளிச்சம் இருந்துச்சு, அங்கே தேடினார். இது கேட்டோன்னே நம்மெல்லாம் சிரிச்சிருப்போம், இப்படி முட்டாள் இருக்கான் பாரு, எங்கே தொலைச்சோமோ அங்கே தேடாமல் 2 கிலோமீட்டர் தள்ளி வெளிச்சம் இங்கே தான் இருக்குன்ட்டு அங்கே தேடுறான் பாருன்னு சிரிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அது போல தான்.
சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை எங்கே தொலைச்சோன்னு தெரியாமல் வேற எங்கேயோ வேற எதுலேயோ தேடிட்டு இருக்கோம். நற்கருணையால் மட்டுமே அதை தர முடியும் என்று சொல்லி திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 6வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. அப்போ நமக்கு இன்னைக்கு தெரிய வேண்டியது அதுதான். அப்போ பிரச்சனைகளுக்குரிய தீர்வு அப்படிங்கிறப்ப பசி, தாகம் அது ரெண்டுமே இருக்காது. அது மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நான் மட்டுமே அப்படிங்கிறத சொல்கிறார். சமீபத்தில் அதுக்காக திருத்தந்தை எடுத்த ஒரு அருமையான முயற்சி. அக்டோபர் 4ஆம் தேதி திருத்தந்தை சமீப காலத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் அறிவிக்கப்பட்ட புதிய புனிதர், இளம் புனிதர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பார்க்காதீங்க. சமீபத்தில் அக்டோபர் 4 கார்லோ போடுங்க, அடுத்த ஸ்லைட் போடுங்க. கார்லோ அகஸ்டிஸ். இந்த சின்ன பையன்தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய விசுவாசம் கிடையாது. அவங்க அம்மா புனிதராக மாறின அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், 4 பூசை தான் நான் பார்த்துருக்கேன், 4 பூசை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இளம் வயதிலிருந்து, அவன் சின்ன குழந்தை பருவத்திலிருந்து எப்படி அவனுக்கு இந்த பக்தி வந்துச்சு, ஜெபமால நற்கருணை அப்படின்னா அவனுக்கு உசுறு. ஜீசஸ் இஸ் மை ஒன்லி ஃப்ரெண்ட் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள். 16 வயசில் இறந்தாச்சு. இன்னைக்கு தாய் திருத்தந்தை அறிமுகப்படுத்துகிற போது சொல்கிறது, இந்த 21ஆம் நூற்றாண்டின் முதல் புனிதர் இளம் வயதில் 16 வயசில். மற்ற எல்லாருமே ரொம்ப பயசாக பக்தியாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப அழகாக தரித்திர உடை மாதிரி இருக்கும், இல்லை ஃபாதர் ட்ரெஸ்ஸு இல்லை சிஸ்டர்ஸ் ட்ரெஸ்ஸு, அது மாதிரி ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்கும். தாய் திருச்சபையில் புனிதர் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டோட நீங்கள் பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா, நீங்களும் புனிதராய் மாற, புனிதராய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவனை போல் நற்கருணை மீதும் ஜெபமாலை மீதும் பக்தி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தப்படும். கடைசி அந்த 2 வருஷத்தில் அவன் செஞ்சது அதுதான். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நற்கருணை புதுமை நடந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் நற்கருணை சம்மந்தமாக இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதன் வழியாக கிறிஸ்துவை அறிவிப்பதற்குரிய சூழ்நிலைகளை முயற்சி எடுத்தான். கார்லோ 16 வயசு. அப்போ புனிதராய் மாறுவதற்குரிய வாய்ப்பு இந்த நற்கருணையில் இருக்குது. 3 முக்கிய காரியம். இன்றைக்கி அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 3 முக்கிய காரியங்கள். முதலாவது, வாழ்வடைய வேண்டும். வாழ்வுன்னா என்ன? 2வது, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த நற்கருணையால் மட்டும்தான் தர முடியும். 3வது, 10ஓட 11 இருக்கிறதுக்கு கடவுள் என்னை அழைக்கலை, என்னை புனிதராய் மாற வாழ அழைத்திருக்கிறார். அதனால் நான் புனிதராக மாறணும் அப்படின்னா இந்த நற்கருணை எனக்கு ஆற்றலை, சக்தியை, திடத்தை தரும். அதனால தான் காண்பவற்றில் அல்ல, காணாதவற்றில். இப்போ நற்கருணையில் இருக்கிற இயேசுவுக்கும் சிலுவையில் இருக்கிற இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? நற்கருணையில் இருக்கிற இயேசுவுக்கும் சிலுவையில் இருக்கிற இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? எதில் மறைவாக இருக்கார், எதில் வெளிப்படையாக இருக்கார்? நற்கருணையில். சிலுவையில் இயேசு தெரிகிறாரே, ஆனால் அங்கே உயிரோடு இல்லை. நற்கருணையில் இயேசு தெரியல, ஆனால் அங்கே உயிரோடு இருக்கிறார். அதுதான் நம்மளோட நம்பிக்கை, காணாதவற்றில் நம்பிக்கை. இந்த அடிப்படை விசுவாசத்தை கெட்டியாக பிடிச்சுக்குவோம். நம்ம வாழ்க்கை உயர்த்தப்பட போவது நிச்சயம். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொன்னது அதுதான். இழந்தது எங்கவோ அங்கே தான் தேடணும். நிச்சயமாய் சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உயிருள்ள ஆண்டவர் இவர் தான். அதனால தான் நம்ம தொடக்கத்தில் பாடினோம், நீங்கள் போதும் எனக்கு, வேறு எதுவுமே வேண்டாம், நீங்கள் போதும் எனக்கு. அது எந்த அளவு உணர்ந்து பாடணுமோ தெரியல. வழக்கமாக பாடுறது போல் நம்ம பாடினோமா? இல்லை, அந்த வார்த்தை பாடுறப்ப மஸ்ட் ஹேவ் த ஃபீலிங். வேறு எதுவும் வேணாம்ப்பா. மத்தேயு போல், சக்கையு போல் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசு போதும்,
மற்றவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, மற்றவங்க எப்படியோ நடந்துட்டு போகிறாங்க, எனக்கு இதுதான். மற்றவங்க என்னை ஏமாலின்னு கூட நினைக்கலாம், மற்றவங்க என்னை வித்தியாசமாக நினைக்கலாம், இன்றைக்கி எல்லாம் ஓடிட்டுருக்கிற உலகத்தில் இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கலாம். இது எனக்கு போதும். சந்தோஷமாக நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அழைத்தவர், உண்மையுள்ளவர். தொடர்ந்து அவர் வல்லமையின் பாதையில் நம்மை வழிநடத்த பக்தியோடு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்களை குழந்தைக்குரிய பாசத்தோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜான் பேட்டனிடத்தில் விளங்கிய விசுவாசம், திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கற்றுத்தருகிற பாடம், கார்லோ அல்ட்ரூஸினிடத்தில் விளங்கிய அந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையாய் மாற பக்தியோடு மன்றாடுவோம். நம்பிக்கையின் பிறப்பிடமே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை திருப்பாதம் வைக்கிறோம். நம்பிக்கையை மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், சோர்ந்து போகும் வேளையில் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பயணிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அன்பின்றி, ஆதரவின்றி, உறைவின்றி, உடையின்றி, உணவின்றி, இருக்க இடமின்றி, நிம்மதியின்றி தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையானவற்றை பல நல்ல உள்ளம் படைத்தவர்களின் வழியாக வழங்கிட ஞானத்தை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மெய்ப்பனே எம் இறைவா, இன்று 5வது வார நவநாளை சிறப்பிக்கும் குடும்பங்களை திருப்பாதம் வைக்கிறோம். அவர்களை இந்நாள் வரை எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் ஆபத்துக்களில் இருந்தும் காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனி வரும் நாட்களிலும் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவும், அவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசீரையும் பொழிந்திடவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளில் இந்தியாவின் பாதுகாவலரான தூய பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை கொண்டாடும் வேளையில் புயலில் இருந்தும் கொடிய நோயில் இருந்தும் மக்களை பாதுகாக்கவும், அவரின் பெயரை தாங்கிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக இன்று திருப்பலி நிறைவேற்றும் நம் தந்தையை ஆசீரால் நிரப்பிடவும், அவர்களின் பணி வாழ்வு சிறந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் நவநாளில் பங்கு பெற்று ஜெபிக்க வந்தவர்களையும் வர இயலாதவர்களையும் குழந்தை இயேசுவின் சிறுகரம் தொட்டு ஆசீர்வதிக்கவும், பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் திருத்தலத்தை நாடி வந்து ஜெபிக்கின்றவர்களை உமது ஆசீரால் நிரப்பிட வேண்டும் என்றும், இந்த இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட காரியங்களுக்காக மன்றாடுவோம். ஒருவேளை நானும் இறக்கி வைக்க வேண்டியதை தேவையில்லாமல் சுமந்துட்டுருக்கேன்னா, மறக்க வேண்டியதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னா, பிரச்சனைகள் அதிகமாய் அலைகழித்து கொண்டிருக்கிறதா? தீர்வு நற்கருணை மட்டும்தான். Seek what you lost. And where do you seek? தேடக்கூடிய இடம் இந்த இயேசுவாய் இருக்கட்டும். The greatest gift that God has given to the world is Eucharist. ஒவ்வொரு முறை இந்த நற்கருணை பெறுகிற போது எத்தகைய மனப்பாங்கோடு நான் பெறுகிறேன். இன்று முதல் என்னுள் மாற்றத்தை கொண்டு வர முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து என் குடும்பத்தின் காரியங்கள், தேவைகள், மன்றாட்டுக்கள் இந்த நாளில் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஏற்று வழிநடத்தி ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போ. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போ. அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளையும் வாழ்வு பெறவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் புனிதர்களாய் மாறவும் இந்த பீடத்தில் எங்களை அப்பரசத்தோடு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதம் திரு தூதர்களுடன் இறுதி இரவுந்திருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாக மாசற்ற செம்மறியாக தம்மையே நமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம்.
ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் இணைந்து முடிவின்றி வரை சாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கண்களை மூடுவோம். உங்கள் பிரச்சனையை ஒரு நிமிஷம் மனக்கண் முன் கொண்டு வாங்க. ஒன்று உறுதியாக சொல்லுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து மனிதர்களால் எனக்கு தீர்வு தர முடியாது. இந்த இயேசு மட்டுமே தர முடியும். இன்னைக்கு விழா கொண்டாடுற சவேரியார் இளவரச குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னா வசதிக்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது. நல்ல படிப்பு, ஞானத்திற்கு குறை இருக்காது. நல்ல திடகாத்திரம், ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஒரு தரித்திர வாழ்க்கை, ஒரு சாதாரண அங்கியை போட்டுக்கிட்டு ஒரு கையில் சிலுவை ஒரு கையில் மணி, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா? ஏன்? உண்மையான வாழ்வு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்காக சந்தோஷமா இதெல்லாம் விடுறேன்னு சொல்லி நற்கரணை பிடிச்சுக்கிட்டார். மொழி தெரியாது, பண்பாடு தெரியாது, நாகரிகம் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, சாப்பாடு வித்தியாசம், எல்லாமே ஆப்போசிட். ஆனால் அவர் அறிவிக்கலைன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்போமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம். இது என் மொழி, என் தேசம், என் இனம், என் குலம். நான் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுப்போமா? உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசப்பா. உணர்ந்து பாடலாமா? உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா. ரெண்டு கையை நெஞ்சில வச்சு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உட திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். சிலுவையை ஒரு நிமிஷம் உற்று நோக்குவோம். 19 வயசில் எப்படி அவ்வளோ ஒரு பக்குவம்? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம், அடக்கம் பண்ணத்தான் போகிறாங்க. அந்த உடல் புழுக்கள் சாப்பிடுவதற்கு மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய அவர்கள் சாப்பிட்றதுல என்ன இருக்கு? கடைசி வரை பிரயோஜனமாக இருந்து விட்டு போகிறேனே, அதுக்கு எனக்கு நற்கருணை சக்தியை கொடுக்கும், அதுக்கு நற்கருணை எனக்கு பலத்தை கொடுக்கும். நம்பினாரு லட்சக்கணக்கான மக்கள்
கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் பின்பற்றவும் வாய்ப்பாக மாறினார். ஒரு வசனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. God creates no junk. பிரயோஜனம் இல்லாமல் தேவையில்லாமல் கடவுள் யாரையும் படைக்கவில்லை. அப்படின்னா நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்கார், ஏதோ ஒரு நோக்கத்தை அடைவதற்காகத்தான் படைத்திருக்கிறார். சிலுவையில் இருக்கிற அந்த இயேசுட்ட கேட்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் இதயத்துக்குள்ளே வரப்போறீங்க. இதுவரை நான் ஒரு 1000, 2000, 5000 நற்கருணையை பெற்றிருக்கிறேன். ஆனால் பல சமயங்களில் மறு கிறிஸ்துவாய் மாற வேண்டாம், கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறேன். மற்ற நற்கருணைக்கும் இன்றைக்கு நான் பெற இருக்கிற நற்கருணைக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க, எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் நமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே வாழ்வு தருகிறவர், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு. நான் புனிதராய் மாற ஆற்றலை தரப்போகிற அருமையான தேவன். இவருடைய மகிமையான விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்றிருக்கிற நீங்களும் நாங்களும் பேறு பெற்றோர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நில்லுங்கள். அருட்தந்தையும் அருட்சகோதரிகள் உங்களுடைய இடங்களிலே வந்து நற்கருணையை வழங்குவார்கள். ஆகவே ஜெப உணர்வோடு நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியை, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ
உன்னை தருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவார். எழில்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே இறைவா. தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய குழந்தைகளை, அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய 9 வார சிறப்பு நவநாளின் 5வது சிறப்பு நவநாள் என்று அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய நற்கருணை பிரசன்னத்தில் கிறிஸ்துவ வாழ்வு இந்த தலைப்பிலே ஆண்டவருடைய பிரசன்னம், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று இறை வார்த்தை வழியாகவும் புனிதர்கள் வழியாகவும் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரை பிட்டு நம் ஒவ்வொருவரையும் நற்கருணை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு உங்களது பெயராலும் எனது பெயராலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய அங்காடியிலே 2021க்கான காலாண்டர் கடந்த நாட்களிலே மாதா சுருவத்தை கட்டிய மாதா சாரீஸ், பைபிள் டைரி, அருள்வாக்கு, திருஇறுதி ஆண்டவர், அந்தோனியார் மாதா குழந்தை இயேசு சுரூபங்கள், ஜெபமாலைகள், கீச்செயின், குடில் செட், குடில் கிறிஸ்மஸ் ட்ரெஸ், ஸ்டார்ஸ், 3D லைட்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம் என
நமது அங்காடியானது புதுப்பொழிவு பெற்று விற்பனைக்கு இருக்கின்றது. ஆகவே வாங்கி பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பித்த குழந்தை இயேசு அன்பியம் பிரான்சிஸ் ராஜ்யம் குடும்பத்தார், லூர்து மாதா அன்பியம் ஜெயபாலன் ஜெனிஃபர் தனலட்சுமி குடும்பத்தார், பவுல் அன்பியம் ஜெரால் பிரபாகரன் மேரி ஜூடித் குடும்பத்தார், குழந்தை இயேசு அன்பியம் சேவியர் மரிய ரஃபேல் சாந்த ஆரோக்கியமரி குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நமது திருத்தலத்தில் நடைபெறுகின்ற இந்த நவநாட்கள் ஒவ்வொன்றும் யூடியூப் சேனல் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றா உறவினர்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். நமது இன்ஃபன்ட் ஜீசஸ் புள்ளியூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இந்த சிறப்பு நவநாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிலே 10 வயதிற்குட்பட்டவர்களும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களும் நோயாளர்களும் பங்கு பெற வேண்டாம் என தெரிவித்திருக்கின்றோம். காரணம், கொரோனா நோய் பரவி கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு விரைவாக இந்த தொற்று பரவி கொண்டிருப்பதனால் தெரிவிக்கின்றோம். ஆகவே சமூக இடைவெளி விட்டு அரசு ஆணைக்கிணங்க செயல்படும்படியாகவும் வீடுகளிலிருந்து யூடியூப் ஃபேஸ்புக் வழியாக இந்த நவநாட்களில் பங்கு பெறும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குழந்தை மாதா அருட்தலத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் குடும்பங்களை அர்ப்பணிக்கிற உபவாச கூட்டம் ஆரம்பமாகிறது. பிரியப்படுறவங்க முடிஞ்சவங்க இந்த சிறப்பு நிகழ்வில் வந்து பங்கெடுங்க. இந்த 11 மாதம் பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பயம், அச்சம், கலக்கம் நம்மளை இது பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, 4 தினங்களுக்கு முன்பதாக நான் முன்னால் இருந்த பங்கில் பஞ்சாயத்து தலைவனுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் போனாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. 52 லட்சம் ரூபா செலவு பண்ணினாங்க. அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க. இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, அதில் தான் இறந்தாங்களா தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை எவ்வளவு அழகாய் அற்புதமாய் வழிநடத்தி இருக்கிறார். நன்றி சொல்ல வாங்க. ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும். குழந்தை மாதா அருட்தலத்தில் மரியன்னை பூங்கா கட்டுமான பணிகள் முதல் முறையாக நடந்துகிட்ருக்கு. 58 அன்னையினுடைய திருசுருவங்கள் அந்த இடத்துல வச்சு விசேஷமாக மரியாளின் பக்தி முயற்சியை வளர்ப்பதற்கு ஒரு தலமாய் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. சிறப்பாக இந்த பணிகளுக்காக உங்களுடைய ஜெபங்களில் ஜெபிங்க. ஃபாதர் ஒரு யூடியூப் சொன்னார். அதுபோல் குழந்தை மாதாவினுடைய யூடியூப் இது. ஃபாதர் கிளாட்ஸ் கார்னர், GLADZ கார்னர், கிளாட்ஸ் கார்னர் அப்படிங்கிற இந்த சேனலை ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நன்றி. இல்லை அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு அந்த வாரத்திற்கு தேவையான ஒரு அருமையான இறை செய்தி கொடுக்கப்படும். இதுவரை 96 செய்திகள் பகிரப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, பல இடங்களில் இது பார்க்குறாங்க, பிரயோஜனம் அடைகிறாங்க. நீங்களும் ஆன்மீக வாழ்வில் வளர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகிற ஒரு அருமையான முயற்சி. உங்களோட ஒத்துழைப்பு, நீங்கள் கொடுக்குற உற்சாகம்தான் இன்னும் இது போன்ற காரியங்களை திறம்பட செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான், நீங்கள் ஷேர் பண்ணுறது ஃப்ரீ தான். எவ்வளவோ காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பகிர்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் நாங்களும் துணை நிற்போம். குழந்தை மாதா பக்தி முயற்சியை பரப்புறதில் எங்களுக்கும் பங்கு உண்டுன்னு செய்யுங்க. நிச்சயமாய் குழந்தை தாய் உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். ஜனவரி 15ஆம் தேதி அருட்தலத்தினுடைய 4ஆம் ஆண்டு சிறப்பு தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது. எளிய விதத்தில் தான் கொண்டாட போகிறோம். அந்த எளிய விதம் ஆன்மீக தயாரிப்பாய் முழுக்க இருக்கும். அதனால் ஒரு அருமையான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முடிஞ்சவங்க அந்த நிகழ்விலும் பங்கெடுக்க முயற்சி எடுங்கள். F மேஜர்.
அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணக தந்தையின் அன்பும் குழந்தை இயேசுவின் அருளும் தூய் ஆவியின் நட்புறும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மை படைத்து பாதுகாத்து வரும் பரமானக தந்தை தம் ஒரே மகன் குழந்தை இயேசுவை நாம் மீட்பும் புதுவாழ்வும் பெற அனுப்பியுள்ளார். அவரது அருளை தேடி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் கொடையான உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசுவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரை போல நாங்களும் உமீது ஆழ்ந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் கொண்டு உமது சித்தத்தை ஏற்று உம்மோடு நெருங்கி வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஜாதி மத இனம் மொழி போன்ற எந்த பேதங்களும் பாராமல் அனைவருக்கும் நன்மைகளை வாரி வழங்குபவர் நம் குழந்தை இயேசு. அவரது வல்லமையும் அருளும் நிறைந்துள்ள திருத்தலத்திற்கு வந்துள்ள நாம் அவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, இறை தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை கொடுத்து அவரது பாசத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அடியோரை ஆசிர்வதிக்க என்றும் காத்திருக்கும் எங்கள் தெய்வமே, நீரே எங்கள் மீட்பர் ஆண்டவர். உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உமது அருள் துணையின்றி எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. நீர் எவ்வாறு பரம தந்தைக்கு கீழ்ப்படிந்தீரோ அதே போல நாங்களும் வாழ வரமருளும். உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் என்று சொல்லி இறைமகனேசு நமக்கு என்றும் துணையாளராக பரிசுத்த ஆவியை வழங்கினார். அவரே நமது வழித்துணை, அவரே நம்மை அர்ச்சிப்பவர். எனவே அவரது அருளை கேட்டு மன்றாடுவோம். நல்ல எண்ணங்களை எங்களில் தூண்டி எழுப்பி பாவங்களில் விழாமல் காத்து நல்லவர்களாக வாழ துணை செய்யும் தூய ஆவியே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்வது அறியாது திகைக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்து இறை சித்தத்தை அறிந்து ஏற்று வாழ மத அருளை தந்தருளும். அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் இங்கு குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் மது வரங்களால் நிரப்பியருளும். நவநாள் ஜெபம். மனிதரை பாவத்தினின்று மீட்பதற்காக தம்மை தாழ்த்தி மனிதராக பிறந்த அற்புத குழந்தை இயேசு தெய்வத்தின் மனிதத்தையும் மனிதனின் தெய்வீகத்தையும் தமிழ் வெளிப்படுத்தினார். அவரை தெய்வமாய் மீட்பராய் ஏற்றுக்கொண்ட நாம் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் மது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு மேரஞ்சுகின்றோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பதுயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி மது பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் ஆவியோடும் உம்மை என்றென்றும் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். புகழும் குழந்தை இயேசுவே, உன் பாதம் சரணடைந்தோ. நீரே தஞ்சம், நீரே நிரந்த, உம்மை காக்க வேண்டுகிறோம். புகழும் குழந்தை இயேசுவே, உன் பாதம் சரணடைந்தோ. நீரே தஞ்சம், நீரே நிரந்த, எம்மை காத்திட வேண்டுகிறோம். ஒரு சகோதரி சாட்சி சொல்கிறேன். நாங்கள் கொஞ்சம் விரைவாக வந்தீங்கன்னா தொடர்ந்து ஆராதனை சரியாக 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். தயவுசெய்து காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாங்கம்மா, மேலே வாங்க.
நாங்கள் தம்மம்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பேரனுக்கு வந்து காலில் கையில் கட்டி வந்துக்கிட்டே இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணோம், நல்லாச்சு. மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும், நல்லாச்சு. திரும்பவும் அவனுக்கு காலில் கட்டி வந்து நடக்க முடியாமல், மச்சி வலிக்குது அப்படியாண்டா, வலிக்குதானா வலியை பொறுத்துட்டு கூட வலி இல்லைன்னு சொல்லுவான். அப்போ நான் ஏசப்பாட்ட வேண்டிக்கிட்டேன், ஏசப்பா அற்புத குழந்தை இயேசுவே, என் பேரனுக்கு வந்து நல்லாயிடணும். இந்த வியாழக்கிழமை நான் உங்களை வேண்டிக்கிறேன். அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே நல்லாயிருச்சுன்னா உங்கள் ஆலயத்தில் வந்து நான் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். எந்திரிச்சு தம்பியை காலையில் ஏண்டாக்கன்னு உனக்கு அந்த இடம் வலிக்குதான்னு கேட்டேன். எனக்கு வலி இல்லைங்க அம்மாச்சின்னா. அற்புத குழந்தை இயேசுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் மருமகனுக்கு இருந்திருந்த மாதிரி வாயில் ரத்தமாக கக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிருந்தோம். கொண்டு போகும்போது டாக்டர் சொன்னார், விடிஞ்சு தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியுங்க, இப்போலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஆண்டவரை ஏசப்பாவை வேண்டிக்கிட்டேன், இயேசுவே என் மருமகனுக்கு நல்லாயிருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து நான் சாட்சி சொல்கிறேன், ஊரெங்கே நான் சாட்சி உள்ள பிள்ளையாக வருவேன், அற்புத குழந்தை இயேசு எல்லா கோயிலையும் நான் சாட்சியாக வருவேன், என் மருமகன் உயிரை காப்பாற்றி கொடுங்க ஏசப்பான்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ மாதா வந்து என் கனவுல சொன்னாங்க, 3 மாதம் வந்து மகளே நீ கவலைப்படாத, உன் மருமகனை நான் காப்பாற்றி தர்றேன், நான் காப்பாற்றுறேன்னு 3 தடவை எனக்கு கை நீட்டி சொன்னாங்க. அப்புறமேல் என் மருமகனுக்கு காலையில் நல்லா நார்மலாக இருந்துருச்சு. அப்போ நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க, இயேசுக்கே இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆராதனைக்கு கடந்து செல்வோம். இன்னும் என் மகளுக்கு ஒரு பொருத்தனை வச்சுட்டு போகிறேன். ஏசப்பா அற்புத குழந்தை இயேசுவே, நாங்களும் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம், மாத்திரை முழுங்கிக்கிட்டு தான் இருக்கா. என் பேத்திக்கும் என் மகளுக்கும் இப்போ பொருத்தனை வச்சுக்கிட்டு போகிறேன். ஆண்டவரே அவளுக்கும் சுகம் ஆயிடுச்சுன்னா நான் மீண்டும் இந்த இடத்துக்கு நான் சாட்சியாக வருவேன். ஆண்டவரே இயேசுக்கே புகழ். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கூடுது. நற்கருணையை உற்று நோக்குவோம். இந்த பாடலை பக்தியோடு நாம் பாடலாம். அவருடைய தெய்வீக சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உணர்ந்திருக்கிறேன், ஓடி வந்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்து வல்லமையாக என்னை வழிநடத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடலாமா? ஆபிரகாமின் தேவனும் நீரானையா, ஈசாக்கின் தேவனும் நீரானையா, யாக்கோபின் தேவனும் நீரானையா, என்னுடைய தெய்வமும் நீரானையா. ஆபிரகாமின் தேவனும் நீரானையா, ஈசாக்கின் தேவனும் நீரானையா, யாக்கோபின் தேவனும் நீரானையா, என்னுடைய தெய்வமும் நீரானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா. உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கரம் பிடிச்சு வழி நடத்த. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, என்னை ஆசீர்வதிக்க, நீங்க போதும் எனக்கு, ஆட்கொள்ள, நீங்க போதும் என்னை பலப்படுத்த, நீங்க என்னை வழி போதும் நடத்த, எனக்கு, என்னை உயர்த்த, போதும் எனக்கு, என்னை மகிமைப்படுத்த, நீங்க போதும் எடுத்து பயன்படுத்த, நீங்க போதும் ஆசீர்வதிக்க, எனக்கு, அதிசயங்களை செய்ய போதும் எனக்கு. அன்றைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போம். காலங்களை கடந்து நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, மகிமையான கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உடைய தெய்வீக பிரசன்னம் தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கும். நம்பிக்கையோடு இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். இந்த 5வது வார சிறப்பு நவநாளிலே பங்கெடுத்து இறைவனின் அருளை ஆசிரை நிறைவாய் சுதந்திரித்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையை மையப்படுத்தி வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும். தேவருடைய உன்னத கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பல சமயங்களில் இதோ இன்றைக்கு முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல எங்கள் பெருமைக்காக நற்கருணை அறிந்து இருக்கிறோம். எங்களுக்குள்ளதாக பாகுபாடுகளை வைத்துக்கொண்டு, எங்களுக்குள்ளதாக ஏற்றத்தாழ்வுகளை அமைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நற்கருணை பெற்று பாவத்திற்குள்ளாகி இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை நிலைநிறுத்தும், இதோ எங்களை புனிதப்படுத்த, எங்களை புனிதர்களாய் மாற்ற இந்த நற்கருணையில் கொடுத்த உன்னத பரிசு என்பதை உணர்ந்து கொள்ளவும், இன்னும் விசேஷமாய் எங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த நற்கருணையிடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ரொம்ப அழகாக நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை, He is God, we are not. அவர் கடவுள், நாம் கடவுள் அல்ல. பல சமயங்களில் இன்றைக்கு எங்களையே நாங்கள் பெருமைகளினாக, ஆணவத்தினால, அகங்காரத்தினால உயர்த்தி கொள்கிறோம், மறு கடவுள்களாய் நினைத்து கொள்கிறோம். நீர் கொடுத்த நிலை இது என்பதை உணர்ந்திருக்கிறோம். நீர் கொடுத்த திறமை இது என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். நீர் கொடுத்த பதவி இது என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். நீர் வைத்திருக்கிற மேட்டுமையான நிலை இது என்பதை உணர்ந்து கொண்டு தாழ்ச்சியோடு உம்மை தேட கிருபை செய்தரலும். இந்த நற்கருணை பிரிஞ்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நற்கருணை இல்லாமல் என் வாழ்க்கையில் ஏற்றம் இல்லை, இந்த நற்கருணை இல்லாமல் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. உணர்ந்திருக்கிறேன், ஓடி வந்திருக்கிறேன். உன் பரிசுத்த சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்று வல்லமையாயின வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், எல்லாரும் சேர்ந்து முழந்தால் படிக்கட்டும். எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இந்த உயிருள்ள ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் தொடர்ந்து நம்மை வல்லமையின் கருவியாய் இந்த நற்கருணை வழியாக பயன்படுத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நற்கருணை துணையோடு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.